நீங்க கமல்ஹாசன் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த கேள்வி வந்து அதிலேயே நான் பேஸ் பண்றேன். இஸ்லாமியர்களை வந்து ஸ்டீரியோ டைப் பண்றது, தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறது. ஏற்கனவே இங்க நாட்டுல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பை வந்து விதைச்சு அது இன்னைக்கு கிளவிட்டு மரமாகி பல பேருடைய மனசுல வந்து வேர் விட்டு நின்னுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திரும்பவும் இந்த ஸ்டீரியோ டைப்பிங்க பண்றது வந்து நியாயமான ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே கமல்ஹாசன் இது போன்ற ஒரு கான்ட்ரவர்சில அவர் சிக்கிட்டு இந்த நாட்டை விட்டே நான் போயிடலாமாங்கிற அளவுக்கு எல்லாம் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. மறுபடியும் அவர் எடுக்கக்கூடிய ஒரு படத்துல இதே மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் ஸ்டீரியோ டைப்பிங் பண்றது அப்படிங்கிறது நியாயம் நினைக்கிறீங்க? இல்ல, நியாயம் இல்லை. அவங்களை வெறுமனே தீவிரவாதின்னு கூப்பிட்டுருக்கலாம். ஏன் முஸ்லீம் தீவிரவாதின்னு கூப்பிட்டாங்க? அது வந்து நிச்சயமா நியாயம் இல்லை. இது அவாய்ட் பண்ணிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா முஸ்லீம்கள்ல வந்து தேசபக்தி உள்ளவங்க இல்லையா? எத்தனை தேசபக்தி உள்ளவங்க இருக்காங்க. இப்ப 1971 65 வார்ல வந்து ஒரு நம்முடைய சோல்ஜர் வந்து இதுல வெஸ்ட்ல பாகிஸ்தான் பார்டர்ல வந்து அவர் துப்பாக்கி குண்டு அத்தனையும் தீர்ந்து போச்சு. துப்பாக்கி குண்டு தீர்ந்து போச்சுன்னா அந்த சனின்னு சொல்லுவோம், அந்த கையில இந்த கத்தி ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு தமிழக சனின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்தாரு, எதிரிகளை நோக்கி பாஞ்சாரு. பாயும் போது தெரியும் அவன்கிட்ட எல்லாம் துப்பாக்கி இருக்கு, குண்டு இருக்கு. பாயும் போது தெரியும் நம்ம உயிர் கண்டிப்பாக போய்விடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிச்சயமா தெரியும். ஆன் ரெக்கார்ட் அந்த இதை வச்சு, அந்த கையில இருந்த டேகரை வச்சு 4-5 பேரை அவர் காலி பண்ணாரு. உடம்பு குண்டுகள், சல்லடையாக உடம்பு துளைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் செத்து போறாரு. அந்த சோல்ஜருடைய பேர் என்ன தெரியுமா? அயூப் கான். இந்திய ராணுவத்தை சேர்ந்த அயூப் கான். அறிவுள்ளவங்க வந்து இது மாதிரி இஸ்லாம் தீவிரவாதி சொல்லியிருப்பாங்களா? சொல்லக்கூடாது.